ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. நம்ம வந்து எப்பவும் போல் போடுற கண்டென்ட் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்தேன், ஆனால் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் வண்டியில் எப்போ பார்த்தாலும் லோடு ஏற்றுறது இறக்குறதுக்கு இதே போட்டுட்டு இருக்குமேன்றதுனால இன்றைக்கி வந்து நான் அந்த வீடியோ போடலை. அதுக்கு பதிலாக வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா சாலை அண்ணா மேம்பாலத்துக்கிட்ட இருந்து நம்ம வந்து கிண்டி கத்திப்பாறை வரைக்கும் சும்மா ட்ராவல் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தயங்கி சொன்னேன். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேம்பாலம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லஞ்ச் டைம் ஆகுது, மணி 1:30 மணி ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. இல்லைன்னா ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்கும் எப்போவுமே. இப்போ லஞ்ச் டைம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த ரோடு காலியாக இருக்குது. பாருங்கள் ஃபுல்லாக. இப்போ நம்ம அண்ணா மேம்பாலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஓகே இது வரைக்கும் போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கத்திப்பாறை வரைக்கும் அண்ணா மேம்பாலத்துலேருந்து நம்ம மவுண்ட் ரோடு வழியாக போயிட்டு நம்ம அந்த என்ன சொல்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக போயிட்டு தான் கிண்டிக்கு ஜாயின்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து இந்த மத்தியான வேலையில் எப்படி இருக்குது சென்னை மாநகரம் அப்படிங்கிற சிட்டியோட பொசிஷன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இப்போ சிக்னல் போட்டிருக்காங்க இங்கே. காலை டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான ஒரு டிராஃபிக்காக இருக்கும். மத்தியான நேரங்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. அடுத்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து பெரிய சிக்னல், தேனாம்பேட்டை சிக்னலு. அதுவுமே அந்த சிக்னலுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிராஃபிக் தான், ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து மெட்ரோ வேலை ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். மெட்ரோ வேலை நடக்கிறதுனால வந்து ரொம்ப ரோடு சுருக்கிட்டாங்க. நேற்றுக்கு சாயந்தரமாக வந்தது மழை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பொழந்து கட்டுது. சரியான வெயிலாக தான் இருக்குது. இப்போ மணி 1:30 மணி ஆகுது. நல்ல ஒரு வெயில் டைம் தான். எனி டைம் டிராஃபிக். பெட்ரோல் பங்க் இருக்கு. சிஎன்ஜி இருக்கா இல்லையான்னு தெரியல. கேஸ் இருந்தால் போடலான்னு பார்த்தேன், சிஎன்ஜி கேஸு. சரி ஓகே, வேறு பெட்ரோல் பங்க்கில் பார்த்து போடுவோம். என்ன பண்ணுறது அப்புறம். பெரிய சிக்னல் தேனாம்பேட்டை சிக்னலை தாண்டிட்டோம். இங்கே வந்து அந்த மெட்ரோ வேலை நடக்கிறதுனால வந்து ரோடு வந்து தனித்தனியாக பிரித்து விட்ருக்காங்க. பாருங்கள், அப்படியே இந்த அகலமான ரோடை வந்து 3 போக்குவரத்தாக பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த சிக்னலில் வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகுது. ஆனாலுமே இப்போ மத்தியான டைம் தான். மத்தியான டைமில் ஓரளவுக்கு ரோடு காலியாக இருக்குன்னு நினச்சேன். பாருங்கள் எவ்வளோ வண்டி போக்குவரத்து போயிட்டு வந்துட்டுருக்கு. மணி 2 மணி ஆகுது. இப்போ இவ்வளோ வண்டி இருக்கு பாருங்கள். வெக்க, சரியான வெக்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. வெக்கையோ வெக்க.
டிராஃபிக்கால என்னால் எதுவுமே பேச முடியல. நேரமாக நான் டிராஃபிக்கில் வந்து பேசாமலே இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு வண்டி அப்படியே ஒட்டி ஒட்டி வராங்க. அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குது. இந்த ஏரியா மட்டும் அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் போல இருக்குது எப்போவுமே. இப்போவே இப்படி இருக்குன்னு சொன்னால் மத்தியான டைமில், இன்னும் சாயந்தரம் 6 மணி டைமில், காலையில் 10 மணி டைம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலங்க. அவ்வளோ மோசமாக இருக்குது டிராஃபிக். இதெல்லாம் மெயின் சிக்னல் இது. இப்போ வந்து நம்ம கோட்டூர்புரம் வழியாக கிண்டிக்கு போகிறோம். கோட்டூர்புரம் வழியாக தான் போக போகிறோம் கிண்டிக்கு. அந்த மூப்பனார் மேம்பாலத்தை ஏறிட்டு இருக்கோம். மூப்பனார் மேம்பாலம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேம்பாலம் கொண்டு போய் நம்ம கோட்டூர்புரத்தில் ஜாயின் பண்ணி விட்டுறோம். தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டியில் லோடு ஏற்றுறது இறக்குறது இந்த மாதிரியான வீடியோவே போட்டுட்டு இருக்கிறதுனால ஒரே போர் அடிக்குது. அப்படிங்கிறதுனால சரி இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் நான் வீடியோ. ஆனால் அதை அப்லோட் பண்ணல நான். ஏன்னா எனக்கே வந்து போர் அடிக்குது. என்னடா இது ஒரே மாதிரி இருக்க கண்டென்ட் எதுவும் மாற்றமே இல்லையே அப்படிங்கிறதுனால சரி இன்றைக்கி கொஞ்சம் மாற்றி போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ராவல் வீடியோ போடுறேன். சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட்டு தான். பிடிச்சிருந்தா பாருங்கள், பார்த்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோட்டூர்புரம் வந்துட்டோம். இங்கே பாருங்கள் ரோடு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காலியாக தான் இருக்கு ரோடு. அங்கே இருந்த அளவுக்கு இங்கே டிராஃபிக் இல்லை, ஓரளவுக்கு காலியாக இருக்கு. சாயந்தரம் கூட மழை வருமா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து கிளைமேட் பார்த்தா அப்படி தான் இருக்கு. காருக்காரர் குறுக்கு நுழையிறாரு, நுழைஞ்சிட்டாரு. ஓகே, இப்போ நம்ம இந்த காலியாக இருக்கிற இடம் மட்டும் வந்தாச்சு. ஆனால் இதுக்கு மேல்பட்டு இன்னும் அந்த பக்கமாக போனீங்கன்னா இன்னும் பயங்கரமாக டிராஃபிக் இருக்கும். ஏன்னா இது வந்து இந்த ரோடும் வந்து ரொம்ப பிஸியான ரோடு தான். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம லெஃப்ட் திரும்பினா லாஸ்ட்டில் அடையார், ரைட்டில் திரும்பினா கிண்டி. அதனால் இதுவுமே வந்து பிஸியான ரோடு தான். இப்போ நம்ம இருக்கிறது வந்து கோட்டூர்புரம் மோகன் ரோடு அண்ணா சாலையிலேருந்து நம்ம உள்ளே வந்து நுழைஞ்சிட்டோம். உள்ள இந்த பக்கமாக மணி 2 மணி ஆகிப்போச்சுங்க. சாப்பிடாதவங்களாம் போய் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யுங்க. இங்கே ஒரு சிக்னல் வருது. சிக்னல் முடிஞ்ச பிறகு மறுபடியும் நம்ம வீடியோவில் வருவோம். கோட்டூர்புரம் தாண்டிட்டுங்க. இப்போ நம்ம வந்து எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா சில்ட்ரன்ஸ் பூங்கா இருக்கு. இப்படியே இதே ரோட்டில் நம்ம போயிட்டு லாஸ்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு திரும்போம். லெஃப்டில் போனாக்கா அடையாறு, ரைட்டில் போனால் கிண்டி வேளச்சேரி அந்த மாதிரி போகலாம். ஆனால் நம்ம போக போகிறது வந்து ரைட்டில் தான். கிண்டி கத்திப்பாறை வரைக்கும் தான் நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த வெயிலுக்கு பாருங்கள், இந்த இடையில வச்சிருக்கிற செடிங்கள்லாம் வந்து எவ்வளோ வாடி போயிருக்கு பாருங்கள். இதுவே மழை பெஞ்சிருந்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும். அடித்த வெயிலுக்கு அப்படியே பொசுங்கி போயிருக்கு, அந்த செடிகள்லாம் வாடி போயிருக்கு பாருங்க. ஆனாலுமே வந்து பார்த்தா வெயில் ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. மழை வருமானம் தெரியல, கிளைமேட் அந்த மாதிரி தான் இருக்கு. இங்கே ஒரு சிக்னல், இந்த சிக்னலில் தான் நம்ம ரைட்டில் போக போகிறோம். இந்த ரோடு சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோடு. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காந்தி மண்டபம் போயிடுச்சு.
ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம். நம்ம வந்து கவர்னர் மாளிகை ரோடு தான் இது, சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோடு. கொஞ்சம் கேப் போட்டால் போதும், 2 சைடு ஒரு பக்கம் நுழைஞ்சிடறானுங்க கார்காரில். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மழை வந்து சாயந்தரம் ஒரு 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை 4:30-5 மணிக்கெலாம் ஓரளவுக்கு நல்ல மழைன்னே சொல்லலாம். பாருங்கள், இப்போ வந்து இங்கெல்லாம் வந்து சுத்தமாக டிராஃபிக்கே இல்லை. சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, இங்கே பாருங்கள் சைடில் சிலை இருக்குது பாருங்கள், அவரோட சிலை தான். இந்த சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லெஃப்டில் போனாக்கா வேளச்சேரி போயிடலாம், ஸ்ட்ரைட்டாக போனால் கிண்டி. நாம் ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம். லெஃப்டில் ஏறி போனாக்கா பாருங்க, அந்த சிக்னல் பெரிய சிக்னல்ன்றதுனால தாண்டி வந்தோம். நம்ம இப்படியே ரைட்டில் போனால் மறுபடியும் அண்ணா சாலை, நம்ம லெஃப்டில் போனால் கிண்டி. இப்படி சுற்றி வராங்க, ஏன்னா நமக்கு வந்து அந்த பக்கம் விடுறதில்ல வழி ஸ்ட்ரைட்டாக, அதனால் இப்படி சுற்றி வரோம், சின்ன மலை வழியாக சுற்றி வரோம். நம்ம இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனாக்கா வந்து கிண்டி தான், கிண்டி கத்திப்பாரா ஒரே ஸ்ட்ரைட்டாக. எப்போவுமே லஞ்ச் டைம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி. ரொம்ப ஓரளவுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, மற்ற நாள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கு? பாருங்கள், இப்போ இந்த டைம்லேயும் வந்து வெயில் எப்படி அடிக்குது பாருங்கள், மஞ்சா வெயில் அடிக்குது பாருங்க எப்படி. வெயிலோ வெயில். நம்ம வண்டியில் கேஸ் வேறு காலி ஆகிடுச்சு. பெட்ரோல் பங்க் வரைக்கும் எப்படி போகிறதுன்னு தெரியல. போயிடுமா என்னன்னு தெரியல. போயிட்டா நல்லது தான். கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுங்க இது. பார்த்தீங்கன்னா கிண்டி ரயில்வே ஸ்டேஷன். ரயில் சத்தமே உங்களுக்கு கேட்டிருக்கோம். பெட்ரோல் பங்க் சிஎன்ஜி இருக்கா? சிஎன்ஜி எஸ், சிஎன்ஜி இல்லையோ?
போகுது. பெட்ரோல் பங்க் உள்ளே போய் சுற்றிட்டு வந்தாச்சு. இந்த பெட்ரோல் பங்கில் சிஎன்ஜி கேஸ் இல்லை. சரி, அடுத்த இடம் பார்ப்போம். நம்மளுடைய அடுத்து வந்து கத்திப்பாரா பிரிட்ஜ் வரப்போகுது. வரக்கூடியது தான் கத்திப்பாரா பிரிட்ஜு. கத்திப்பாரா பிரிட்ஜ் வந்துட்டு இந்த இடம் பாருங்க எப்படி இருக்கு, ரோடு காலியா. இது எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்க, வளைச்சு வளைச்சு கீழே மேலே சைடில் எப்படி சுற்றி சுற்றி வருது பாருங்க. இதாங்க கத்திப்பாரா பிரிட்ஜு, கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜு வந்துட்டோம் நம்ம இப்போ இதில் நேராக போனோம்னாக்கா நமக்கு வந்து போரூர். ஆனால் வந்து நம்ம கோயம்பேடு ரோடு, கோயம்பேடு வடபழனி வழியாக போக போகிறோம். லெஃப்டில் திரும்பிட்டோம். லெஃப்டில் திரும்பி அற்புதமான காட்சி. ஏர்பிளான் ஒன்று போயிடுச்சு. அப்படியே திரும்பி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதில் நம்ம நேராக போனோம்னாக்கா நமக்கு வந்து வடபழனி கோயம்பேடு வரும். வடபழனி கோயம்பேடு. ஓகே நண்பர்களே, இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மவுண்ட் அண்ணா மேம்பாலத்தாண்ட ஸ்டார்ட் பண்ணோம். கிண்டி கத்திப்பாரா கிட்டே வந்து முடிச்சிட்டோம் வீடியோவை. பொறுமையாக இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நம்ம வந்து லோடு ஏற்றுறது இறக்குறது இந்த வீடியோ இன்றைக்கி போடலை, அதுக்கு பதிலாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தா பார்த்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.